திருப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தண்டபாணி ஐயா அவர்கள் வருக வருக என வரவேற்கிறது. வணக்கம். என்னை ஈண்டெடுத்த என் பெற்றோர்களுக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என் குருநாதர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த 24வது ஜோதிட கருத்தரங்கத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் மற்றும் காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச இருப்பது பரிகாரங்கள் பற்றி. குறிப்பாக ஒரு பரிகாரம் என்பது அதற்கு நேர் 7ஆம் பாவம், அதற்கு ஸ்தானம். ஒரு ஜாதகருக்கு குழந்தை இல்லை என்றால் 5ஆம் அதிபதி நின்ற பாவத்திற்கு நேர் 7ஆம் பாவம் நிவர்த்தி ஸ்தானம். அதே 7ஆம் பாவம் திதிசூனியம் ஆயிருந்தால் பரிகாரம் பலிக்காது. மேலும் 7ஆம் பாவம் அஸ்தமனம் என்றாலும் பரிகாரம் பலிக்காது. குறிப்பாக தசாபுத்தி காலத்தில் பரிகாரம் செய்வது சிறப்பு. பரிகாரம் ஜாதகரின் நட்சத்திரத்தில் சூரியன் வரும் காலம், பயணிக்கும் காலம் பரிகாரம் செய்யலாம். ஜாதகருடைய யோகியின் கிழமையில் ஓரையில் பரிகாரம் செய்யலாம். மேலும் கிரகங்கள் வக்ரம் ஆனாலும் 2 முறை பரிகாரம் செய்ய வேண்டும். ஒரு ஜாதகருக்கு கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் 2 முறை பரிகாரம் செய்ய வேண்டும். 2 இடத்தில் பரிகாரம் செய்ய வேண்டும். குறிப்பாக திருமணத்தடை நீங்க பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் ஆண் பெண் திருமண விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆண்கள் நெல்லி மரத்தை 20 முறை வெள்ளிக்கிழமை என்று சுற்றி வர திருமணம் கைகூடும். அதே பெண்கள் அரச மரத்தை 9 முறை செவ்வாய்க்கிழமை சுற்றி வந்தால் திருமணம் கைகூடும். இருவரும் நாவல் பழம் தானம் கொடுத்தால் திருமண தடை நீங்கும். குறிப்பாக பெண்கள் கருப்பு திராட்சை தானம் தரலாம். ஆண்கள் வெள்ளிக்கிழமை தரவும், பெண்கள் செவ்வாய்க்கிழமை கொடுக்கவும். மேலும் பழமுதிர்ச்சோலை வள்ளி தெய்வானை தரிசனம் செய்து மலர் அபிஷேகம் செய்து வந்தால் திருமண தடை நீங்கும். ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் இடம் கெட்டிருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரம். சூரியன் கெட்டிருந்தால் சூரியனுடைய பரிகாரம் கோதுமை, மிளகு, வெந்தயம், கேரட் இவையெல்லாம் தானமாக தரலாம். சப்போஸ் சனி தொடர்பு இருந்தால் மிளகை கல்லால் இடித்து தானம் தர வேண்டும். அதே செவ்வாய் கிட்டிருந்தால் மிக்ஸி அரைத்து தர வேண்டும். அடுத்தபடியாக கேது சம்பந்தம் இருந்தால் வால்மிளகு இது போன்று தானம் தரலாம். தாமத திருமணமா வெந்தயக்களி மற்றவருக்கு தானமாக தரலாம். குறிப்பாக மாணிக்கம் என்ற பெயர் கொண்டவர் மூலம் திருமண வேலையை முதலில் துவங்கலாம். அந்த திருமணம் உடனடியாக கைகூடும். பெண் பார்க்கவோ அல்லது பெண் பார்க்கும் படலத்துக்காக எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் மாணிக்கம் என்ற பெயர் கொண்டவரை துணையாக வைத்துக் கொள்ளலாம். மாணிக்கம் என்று பெயருள்ள ஒரு பத்திரிகையை நடத்தும் அவரை கூட அணுகலாம். அது சக்சஸ் ஆகும். சூரியன் கிட்டிருந்தால் கோதுமை உடைத்து தானம் தரலாம். அதே போல் சந்திரனுடைய பரிகாரம், பழைய அலுமினிய வடச்சட்டி அடித்து உதைத்து வெளியே போடலாம். பிரதோஷம் அன்று தயிர் மற்றும் பாலாபிஷேகம் செய்யலாம். சங்கு வாங்கி கிருஷ்ணன் கோயிலுக்கு மற்றும் பெருமாள் கோயிலுக்கு, அந்த கோயிலில் பஜனை இருப்பதென்றால் அந்த கோயிலுக்கு சங்கு வாங்கி தரலாம். சங்கு நாதம் என்பது சந்திரனை குறிக்கும். எனவே அதை கேட்பது சிறப்பு. மேலும் ஜாதகத்தில் சில ஜோதிட ரீதியாக ஒரு சில டிப்ஸ் தருகிறேன். மகத்தில் எந்த கிரகம்
பிரயாணம் செய்தாலும் அது பிரச்சனை தரும். கும்பராசிக்கு கூட்டு தொழில் ஆகாது. ஒருவருடைய ஜாதகத்தில் சனி ராகு இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக பிளேட் சர்ஜரி உண்டு. குறிப்பாக சனி என்றால் தொழில், ராகு என்றால் வெளிநாட்டு தொழில். எனவே ஜாதகத்தில் சனி ராகு இருந்தாலே தொழில் ரீதியாக அவர்கள் வெளியூர் பிரயாணம் இருப்பார். ஒரே இடத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு குறைவு. ஊரூராக சென்று பிரயாணம் செய்யக்கூடிய தொழில், குறிப்பாக இது பேருந்து போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு சாரும். அதேபோல் கும்பராசி என்பவர்கள் கூட்டு தொழில் ஆகாது. இவர்களுக்கு அரசு உத்தியோகம் எளிதாக கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு எந்த ஒரு துறையானாலும் தலைமை பதிவு கண்டிப்பாக கிடைக்கும். இவர் எந்த துறையில் இருந்தாலும் தலைமை பதவியில் தான் வேலை செய்வார்கள். அதேபோல் மகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக பித்ரு தோஷம் உள்ளது என்ற அர்த்தம். எனவே அதற்கு பரிகாரமாக அவர்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்து வந்தால் எந்த குறைகள் இருந்தாலும் அவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஒருவருக்கு ஜாதகத்தில் சனி வக்ரம் என்றிருந்தால் அவர்களுக்கு 34 வயதிற்கு மேல்தான் தொழில் அமையும். அதுவரையில் அவருக்கு போராட்டமான தொழிலாக இருக்கும். 34 வயதிற்கு மேல் அவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கும். தொழில் ரீதியாக இவர்கள் செய்யும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதற்கு அருகில் பாம்பு புற்றுக்கள் இருக்கும். பாம்பு புற்று கோயில் வழிபாடு செய்வது சிறப்பு. ஒரு சில இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ சனி ராகு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சூரியன் அதை பார்த்திருந்தால் அரசு உத்தியோகம் உண்டு. குறிப்பாக துறையில் வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகள் அதிகம். 6 எண் என்பது உழைப்பை குறிக்கும், லட்சுமி கடாட்சியை குறிக்கும். 6ஆம் எண் என்பது அதே போல் கடன் நோய் எதிரியை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் கெட்டிருந்தால் அவர்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கடன் ஏற்படுத்தி கொள்ளாமல், எதிரி ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. அவர்களுக்கு நோய் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழ வந்திருக்கும். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். எனவே அதற்கு பரிகாரமாக ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனையில் அதே கிட்னி பிரச்சனை உள்ள ஒரு நோயாளிக்கு மருத்துவ உதவி பழங்கள் வாங்கி கொடுத்தால் அது ஒரு பரிகாரமாக அமையும். மேலும் 6 என்பது சுக்கிரன். வீட்டில் மனைவியை அல்லது பெண்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த சுக்கிரன் ஓரையில் உங்களால் முடிந்த அளவு இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருந்து என்றால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் உறுதியாக ஏற்படும். அதேபோல் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் எக்காரணத்தை கொண்டும் கீரை வகைகள் சமைக்கக்கூடாது. மகாலட்சுமிக்கு பிடிக்காதது. எனவே அன்றைய தினம் தவிர்ப்பது சிறப்பு. 3வது நட்சத்திரம் என்பது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அனைவருக்கும் விபத்து தாரை. எனவே அன்றைய தினம் குறிப்பாக பிரயாணம் செய்வது தவிர்க்கவும். இதற்கு பரிகாரமாக அன்றைக்கு போய் தான் ஆக வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு செங்கல் அல்லது சிறு கல் எடுத்து அதை நன்றாக உடைத்து விட்டு, ஒரு சுத்தியால் உடைத்து விட்டு நீங்கள் பிரயாணம் செய்யலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு வீடு அமைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பரிகாரமாக 44 என்றும் ஒரு எண்ணை ஒரு வெள்ளைத்தாளில் 44 முறை எழுதி வந்தால் வீடு கட்டும் அமைப்பு கூடிய விரைவில் கிடைக்கும். மேலும் ஒரு வீடு கட்டும் முன்னரே தன் தாய் கண்டிப்பாக வீடு என்பது 4ஆம் இடம். 4 என்பது அம்மாவை குறிக்கும். அம்மாவுக்கு உடல்நிலையை பற்றி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
குறிப்பாக மருத்துவம் சார்ந்த செலவு கண்டிப்பாக அம்மாவுக்கு தரும். எனவே அதை பொறுத்துதான் நீங்கள் வீடு கட்ட வேண்டும். அடுத்தது, ஜாதகத்தில் துலாம் ராசியில் சனி பகவான் இருந்தால் அந்த குடும்பத்தில் அரசு துறை கண்டிப்பாக வேலை அமையும். ஏனென்றால் அங்கு சனி உச்சம், அவர்கள் நீதி நேர்மையாக இருப்பார்கள். மேலும் அந்த அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கும், திக்கு பேச்சு உள்ள குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக கணவன் மனைவி பிரச்சனைகள், இதனால் ஒரு பிரிவு, இதெல்லாம் ஒரு பரிகாரமாக 6 கிராம் தாலியில் 6 கிராம் தங்கத்தை வைத்து கொண்டால் கண்டிப்பாக அந்த பிரிவு இருக்காது. மேலும் உங்களுக்கு திஷ்டிகள் எல்லாம் இருந்து அதற்கு பரிகாரமாக கல்லுப்பு போட்டு எரிக்க வேண்டும், கூட மஞ்சள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே சூரியன் என்பது ஆண் கிரகம். சூரியன் என்பது அப்பாவை குறிக்கும், தலைமை கிரகம், கண்கள், எலும்புகள் இவையெல்லாம் குறிக்கும். ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அப்பாவின் அனுகூலம் உண்டு, மூத்த பையன் அனுகூலம் உண்டு, அரசு துறை வேலைகள் கிடைக்கும். மேசத்தில் மற்றும் கும்பத்தில், அதேபோல் சிம்மம் மற்றும் துலாம் இவற்றிலெல்லாம் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இல்லாதவர்களோடு முயற்சி செய்யலாம், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல் சந்திரன் கடகத்தில் மற்றும் மகரம், விருச்சகம் மற்றும் ரிஷபத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் பானுமதி, சுமதி, வளர்மதி என்னும் பெயர்கள் இருப்பார்கள். குறிப்பாக அந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக செவ்வாய் கடகத்தில் மற்றும் மகரம், மேஷம் மற்றும் செவ்வாய் மற்றும் விருச்சிகத்தில் இருந்தால் இவர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரருடைய பிரச்சனைகள் வந்து மறையும், பல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். மேலும் உபயராசியில் புதன் இருந்தால் கண்டிப்பாக படித்து விடுவார், தடையுடன் படித்து நல்ல வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் சுக்கிரன் நீச்சம், உச்சம், ஆட்சி, அதாவது துலாம் மற்றும் ரிஷபத்தில் இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக 25 வயதிற்கு மேல், ஆண்களாக இருந்தால் 25 வயதிற்கு மேல் திருமணம் செய்வது சிறப்பு, பெண்களாக இருந்தால் 23 வயதிற்கு மேல் சிறப்பு. இதற்கெல்லாம் பரிகாரமாக முன்கூட்டியே திருமணம் செய்துவிட்டால் ஒரு கன்னி பெண்ணுக்கு வளையல் வாங்கி தரவும், ஏழை எளியோர்களுக்கு ஒரு உங்களால் முடிந்த அளவு ஆபரணம் வாங்கி தரவும். அதே போல் உபய ராசியில் குரு இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கும், நகை அடகு வைத்திருப்பார்கள், உடல் சார்ந்த கோளாறுகள் கண்டிப்பாக வந்து மறையும். சனி பகவான் மேலும் மேசம் மற்றும் துலாம், கும்பம் மற்றும் மகரத்தில் இருந்தால் அவர்களுக்கு தொழில் ரீதியாக 34 வயது ஆன பிறகு கண்டிப்பாக வேலையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி பெரிய வளர்ச்சி அடையும். இந்த வீட்டில் கண்டிப்பாக இரட்டை குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். தொழில் ரீதியாக அவர்கள் சிறப்பாக இருக்க சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தில் உபயத்தில் ராகு இருந்தால் போதை வஸ்துக்கள் பயன்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ராகு உபயத்தில் இருப்பது இதை குறிக்கும். எனவே ராகு வேளையில் துர்க்கையில் வழிபட அந்த வீட்டில் அந்த போதை வஸ்துக்கு அடிமையிலிருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகம். எனக்கு வாய்ப்பு அளித்த பிரபஞ்சத்திற்கும் மற்றும் இந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செல்போன் நம்பர் 807239
111613 என்னிடம் ஜாதகம் பார்க்க அணுகலாம். எந்த ஒரு பரிகாரம் இருந்தாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக தகவல் சொல்லுவேன். மேலும் வண்டி நம்பர், செல்போன் நம்பர் இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் சொல்லப்படும். திருமண தடை, பெண்கள் குறிப்பாக ஒரு பெண்கள், ஆண்களுக்கு ஒரே ஜாதகம் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை. அதே பெண்கள் என்றால் அவர்களுக்கு 2 ஜாதகம், ஒன்று பிறப்பு முதல் ருது ஆகும் வரை, பின்னர் ருது ஆன பிறகு அதன் பிறகுதான் அதோடைய உண்மையான ஜாதகமே அவங்களுக்கு வேலை செய்யும். இதில் என்னவென்றால் அதன் பிறகு ருது ஆன பலன் வைத்துதான் மாதத்தில் மொத்தத்தில் 12 மாதத்தில் 5 மாதங்கள் ருது ஆகக்கூடாது. அந்த மாதத்தில் எல்லாம் பெண்கள் ருதுவானால் வாழ்க்கையில் போராட்டம், நிம்மதியின்மை, வாழ்க்கை கேள்விக்குறி, குழந்தை இல்லாமை, கணவன் இல்லாமை, பெரிய கஷ்டத்தில் காலாவார். மனைவி கண் முன்னே கணவன் இறக்க வாய்ப்புகள் எல்லாம் அதிகம். இந்த மாதிரி ருது ஆவது சில கூடாத மாதத்தில் ருது ஆனால். எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நல்லபடியாக ருது பலன் அறிந்து திருமணம் செய்வது சிறப்பு. அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு. உதாரணமாக வைகாசியில் ருதுவாக இருந்தால் நல்லதாக இருப்பார்கள். இதே ஆணியில் ருதுவாக இருந்தால் தப்பு, ஆடியில் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஆயிருந்தால் பரிகாரம் மூலம் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மேம்படும். பரிகாரம் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். இதை போன்ற உங்களுக்கு மேற்படி என்னவென்றாலும் நீங்கள் என்னிடையே அணுகலாம். ஜோதிட ரீதியாக கிழமை, திதி இவற்றில் எல்லாமே பலன் உண்டு. இவற்றுக்கு எல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் இந்த கருத்தரங்கத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். மிக அற்புதமாக பேசிய தண்டபாணி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு குமார் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.